குட் மார்னிங் மாதாஜி. மார்னிங். அமாவாசை ஸ்பெஷல் ரெடியா? ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போதான் ரெடி பண்ணுறேன். காலையில் சாமி கும்பிட்டாச்சு. தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை 3 வச்சு ஏன்னா சாப்பாடு வச்சு பாட்டி கும்பிட மாட்டாங்க, அதனால சாப்பாடு வச்சு கும்பிட்றதில்ல. அது 3 வச்சு அமாவாசை சாமி கும்பிட்டு காக்காக்கெலாம் வச்சு எல்லாம் மேலே முடிஞ்சிடுச்சு. இப்போ அமாவாசை சமையல்னு மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கேன். எல்லாம் சாம்பார் வைக்க போகிறேன், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன், அவரைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், அவரைக்காய் பொரியல், மறுபடியும் வீட்டில் காய்ச்ச அவரைக்காய், நாட்டு அவரைக்காய், இது பொரியல். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். சுண்டைக்காய் துவையல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 6-7 ஐட்டம் செய்யணும். இப்போ சாம்பாருக்கு பருப்பு வந்துருச்சு, தாளிக்க போகிறேன். ஓகே, இவ்வளோ வேலை கட 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 கடன் முடிச்சு அமாவாசை சமையல், அப்பளம் பொரிக்கணும், இதெல்லாம் இருக்குது. வாழைக்காய் வருது. வாழைக்காய் வருது. வீட்டில் காய்ச்ச வாழைக்காவா? அவரைக்காய், வாழைக்காய், அப்புறம் வந்து சுண்டைக்காய் எல்லாமே வீட்டில் காய்ச்சது. எல்லாமே வீட்டில் காய்ச்சது இந்த வாட்டி, இந்த பொங்கலுக்கு. எப்படி போச்சு பொங்கல்லாம்? நல்லா போச்சு, சிறப்பாக. நல்லா பால் பொங்கி கிழக்கு முகமாக ஊற்றி சிறப்பாக. கேட்கல, பொங்கல் லீவு, பொங்கல் லீவு, பொங்கல் ஜாலியாக போச்சு. இந்த பொங்கல் அப்படின்னு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போச்சு. காலையில் நல்லா தூங்கி எழுந்துக்கிறியா? நல்லா தூங்கி எழுந்துக்கிறேன். 6 மணி தான் எழுந்துக்கிறேன். காணும் பொங்கலுக்கு எங்கேயும் வெளியெல்லாம் போகலையா? இல்லை, எப்பவுமே போக மாட்டோம். அது யாருக்கு தெரியல, எப்பயுமே வெளியே போகல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே கூட்டமாக இருக்குமா. அப்பாவுக்கு வந்து இந்த கூட்டம், ஐயோ கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், வேணாம். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், வேணாம். அந்த பொங்கல்னா ரெஸ்ட், வீட்லேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது. காணும் பொங்கல் ஃபுல் ரெஸ்ட். இன்னைக்கு தை அமாவாசை, அமாவாசைன்றதால வேலை. எங்கெங்கே எவ்வளோ கூட்டம் இருந்தது, யார் யார் எங்கெங்கே போனீங்க, என்னென்ன இப்போ செலிப்ரேட் பண்ணீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நான் ஒன்றுமே பண்ணேன், நல்லா தூக்கம். அதான் ஆமாம், ஒரு மாதம் சரியாக தூங்கலைன்னா நல்லா தூக்கம் தான் வரும். நல்ல தூக்கம், அவ்வளோதான். டெய்லி நான் ஒரு 4 மணி நேரம் தூங்கியிருப்பேயா? டெய்லி ஒரு 4 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். ஆனால் இப்போ கொஞ்சம் 8 மணி நேரம், 6 மணிக்கு எழுந்துட்டேன். அதை கரெக்டாக அந்த 4 மணிக்கு கண்ணை திறந்துடுது. இருந்தாலும் கண்ணை இறுக்கி மூடி படுக்க வேண்டியது. சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டில் என்ன மசாலா போட்டிருக்கேன்? சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேக வச்ச சேப்பங்கிழங்கு. வேக வச்ச சேப்பங்கிழங்கு ஒரு 3/4 பதம், 75% வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மசாலா போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எலுமிச்சம்பழம் புளியலாம். அப்படி இல்லைன்னா புளி தண்ணி கூட புளியலாம். நான் புளி ஊற வச்சதால், இப்போ சாம்பாருக்கெலாம் புளி தேவைப்படுறதால நான் புளி தண்ணியை ஊற்றிட்டேன். எலுமிச்சம்பழம் புளியில், புளி தண்ணி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். சண்டே சமையல் போய் வாங்கி வரணுமே அப்படின்னு இறங்கி வந்தால் ஃபுல்லாக புகையை போட்டு சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஓகே, அம்மாவாசையா அப்படின்னு திருப்பி போயிட்டேன். அம்மாவாசைக்கு நான்வெஜ் சண்டேல வந்துச்சு. அம்மாவாசை என்ன பண்ணுறது, கும்பிட்டு தான் ஆகணும். நேரம் இங்கே மீன் வறுத்துன்னு வந்திருப்பேன். மீன் வறுக்கிறது இப்போ நான் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். அடுத்த வாரம் பார்த்துக்க வேண்டியது தான். அடுத்த வாரம் என்ஜாய் பண்ண வேண்டியது தான். சண்டே சமைச்சா தான் சமைச்ச மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் அவ்வளோ ஒன்றும் அந்த இது கிடையாது. சண்டே நான்வெஜ், அதான் ஸ்பெஷல். எவ்வளோ நேரமாக ரோஸ்ட் ஆகுது? இப்போ கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆகும். சேப்பங்கிழங்கு வந்து நல்லா குழப்பம் வேக வச்சுட்டோம்னா அந்த பிசு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால 75% 3/4 பதம் வெந்துருச்சுன்னா நம்ம எடுத்து தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி மசாலா போட்டு வச்சுட்டா ஒட்டாமலும் இந்த பிசுன்னு இல்லாமையும் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆச்சுன்னா மொறுன்னு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீட்டில் காய்ச்ச அவரைக்காய் பொரியல். வீட்டில் காய்ச்சல். இந்த வாட்டி தை மாதத்துக்கு நம்ம வீட்டு தான் எல்லாமே நிறைய காய்கறி நம்ம வீட்டில் இந்த வாட்டி காய்ச்சி ரொம்ப சந்தோஷம். பச்சை மிளகா, கத்திரிக்காய், அவரைக்காய், அப்புறம் வந்து வாழைக்காய், சுண்டைக்காய், கருவேப்பிலை எல்லாம் நம்மளுக்கு. நாத்தாஜி சமைச்சு முடிச்சியா? முடிச்சுப்பா, சமையல் ரெடி. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு தை அமாவாசை தான். அமாவாசை சமையல் தான் ஸ்பெஷல். என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல், அவரைக்காய் சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், தக்காளி ரசம், வெண்டைக்காய் பொரியல், தாளிச்ச தயிர், அவரைக்காய் பொரியல், மொச்சை வறுவல், வாழைக்காய் வறுவல், சுண்டைக்காய் துவையல், சுட சுட சாதம், எல்லாம் தயாராக இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நான் பண்ணுறேன். இதோ க்ளீன் பண்ணுறேன்.
சாப்பிட்டு முடிச்சிட்டியா? சமைச்சி சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். இந்த 2 மரம் வச்சுக்கிட்டு படாத பாடுபட வேண்டியது. எவ்வளோ இலை போட்டு 2 இல்லை 7, அங்கே 5, இங்கே ஒரு மரமும் அந்த வேப்ப மரமும் இது எவ்வளோ இலை கொட்டுதுடாப்பா. முடியலை, க்ளீனாக இல்லைனாலும் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. அதனால் க்ளீன் பண்ணுறேன். அடுத்து பெட்ஷீட்லாம் மடிக்கணும். எவ்வளோ வேலை, எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் குப்பையாகவே இருக்குது அந்த சைடு. ஆமாம், ஏன்னே தெரில, சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று அட்டை பாக்ஸு அது இது லொட்டு லொசுக்குன்னு எவ்வளோ போட்டாலும் சரி ஒன்றும் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு செஞ்சோம்னா நமக்கு கஷ்டம் தெரியாது. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வச்சு இப்போ வந்து இதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு எதையாவது உனக்கு ரெடி பண்ணணும். இதுதான் இது பழைய காராக இருந்தாலும் தொடப்பத்தை வச்சாமா பெருக்குவ. இலை இருக்குது நிறைய, எட்டாது. நான் இருக்கிற குள்ளத்துக்கு எட்டுமாயங்கண்ணா. நீ என்ன இப்படி துணி வச்சுன்னு சருன்னு தொடச்சிட்டு வந்துடுவேன். சரி, நான் இலையை மட்டும் தள்ளிடலாம், அவன் தொடச்சிப்பான்னு சொல்லிட்டு இலையை மட்டும் தள்ளுவேன். எடுக்கும் போது தொடச்சிக்க போகிறேன். அது குப்பை இல்லாமல் இருக்கும்ல, நீ தூசு மட்டும் தொடச்சிப்பேன், நான் குப்பை தள்ளுறேன். சரி, இந்த காரை விற்றுலாமா? என்ன பண்ண போகிற விற்றுட்டு? இப்படியும் ஓட்டுறது இல்லை, 2மே ஓட்டுறது இல்லை தான். போகிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் நம்மளால தான் போக முடியல, வேலை இருக்குது. ஆமாம், அடுத்தடுத்து வேலைங்க கரெக்டாக இருக்குது. எங்கேயும் லாங்லாம் 1 டே ட்ரிப்பு தான். 1 டே ட்ரிப். காலைல போயிட்டு நைட் வந்துடலாம் வீட்டுக்கு. அப்படி தான். இப்போ அதுவும் போக முடியாது. ஏன்னா சௌபிக்கு பிரசவ டேட்டு கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் சுத்தம் எங்கேயும் போக முடியாது. அவளுக்கும் பாப்பா பிறந்து வளர்ந்தப்போ தான் அவளும் எங்கன்னா போகணும், நம்மளும் எங்கன்னா போகணும். என்னம்மா வேப்ப மரம் மொத்தமாக கொட்டி போயிருக்கு? இலையுதிர் காலம் தான் போல் எல்லாம். இந்த மரம் ஃபுல்லாக கொட்டி துளுக்கும். அது கொஞ்சம் நாகமரம், நாகப்பழம், அந்த மரம் வந்து இப்போ துளுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நிறைய அதுவும் கொட்டி தீர்த்துடுது. இருக்குது இன்னமும் இலை கொட்டுறதுக்கு, பச்சை இலை. அது வந்தோன்னா லைட் க்ரீன் துளுக்குது பார், அது துளுச்சு, அது முடிஞ்சிச்சு. இது என்னது, அது பாதாம் மரம், செம்ம இலை கொட்டி டெய்லி 2 கூட வாரி கொட்ட வேண்டியதாக இருக்குது. பலா மரமும் அது மாதிரி கொட்டி கொஞ்சம் தீர்த்து இருக்குது. சூனாக்காய் நிறைய பிடிச்சிருக்குது. குட்டி குட்டி காய் தான் சூனாக்காய், நான் விழுந்துருமா அது. அது நிறைய கொட்டுது. எத்தனை காய் பிடிக்கும்னு தெரில இந்த தடவை. பலா மரத்து காய் அது. வாழை மரம் ஒன்று கொலை தள்ளுற ஸ்டேஜில் இருக்குது. வாழை இலை கொட்டாது, அப்படியே காஞ்சி காஞ்சி தொங்கும். நம்மளா கட் பண்ணி போட்டால் தான் உண்டு. இந்த மரங்க தான் கொட்டி தீக்குது. ஏகப்பட்ட இலை. ஆசைப்பட்டு மரம் வச்சு மரத்தோட சுட்டு சூழலோடு வாழணும்னு நினைச்சேன். ஏன்னா மரம், காற்று, ஆக்சிஜன் அதெல்லாம் தேவைன்னா இதெல்லாம் பட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லை. உடம்புக்கும் கொஞ்சம் எக்ஸசைஸ். நம்ம என்ன ஜிம்முக்கா போகிறோம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு? இதை பெருக்கிறது, குனிஞ்சு பெருக்கிறது, வாரி கொட்டுறது, இதெல்லாம் ஒரு பாடிக்கு எக்ஸசைஸ், ஈவினிங் எக்ஸசைஸ் மாதிரி. இப்போ காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. அப்புறம் அந்த துணி மடித்து வைக்கிறது, அதெல்லாம் முன்னெல்லாம் வந்து அரைப்போம். இப்போ அரைக்கிற வேலை இல்லை, கிரைண்டர் ஓடுது. அதை வழித்து வச்சுட்டு கிரைண்டர் கழுவுறது தான் வேலை. வாஷிங் மிஷின் துவச்சிடுது, நம்ம கொண்டு காய வச்சு எடுத்து மடித்து வைக்கிறோம், அதுதான் வேலை செய்கிறோம். நிறைய வேலை மிஷினுங்க குறைச்சாலும் நம்மளா கொஞ்சம் எடுத்து போட்டு செஞ்சால் தான் நம்ம பாடி கொஞ்சம் செட் ஆகும். மார்கழி முடிஞ்சு, பொங்கல் முடிஞ்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு, வீட்டில் இருக்கிற வேலைங்கள்லாம் முடிஞ்சு, இப்போ உடம்பு என்னென்னா ரெஸ்ட்டு கேட்குது. ஒரு 2-3 நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வந்து ரெசிபி வீடியோ அந்த மாதிரி போடலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோ வேணும், ரெசிபி பார்க்க போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி பேசுகிற மாதிரி வீடியோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த மாதிரி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துக்கலான்னு இருக்கேன். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் ரெகுலர் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா தொண்டையும் கொஞ்சம் லைட்டாக ப்ராப்ளம் ஆகுது, உடம்பும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் முடித்து கொஞ்சம் ரெஸ்ட்டு நல்லா எடுத்துகிட்டு ரெகுலர் வீடியோ போடலான்னு இருக்கேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.